என்ன நினைச்சிடுறோம்னா, தொழுதுறேன், ரமதான் வந்து விட்டால் நோன்பு நோட்டு விடுகிறேன், எனக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் அப்படி நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இலகுவாக சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நினைத்துக் கொள்கிறீர்களா? உங்களுக்கு முன் சென்றவர்கள் பட்ட கஷ்டத்தை போல உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கத்துக்கான சிரமம் வராமல் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா? நமக்கு முன் சென்றவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க சொர்க்கத்திற்காக. சொர்க்கத்திற்கான நன்மாராயம் வந்து விட்டது என்றால் ஈஸியா வரல, இலகுவாக வரல. அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு செய்த தொண்டு, இந்த மார்க்கத்துக்கு செய்த பங்களிப்பு என்பது அளப்பெரியது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே எதிரிகளால் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறேன். என்ன அளவுக்கு சிரமப்பட்டது யாருமே கிடையாது. சொர்க்கத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன அளவுக்கு யாரும் சிரமப்பட்டிருக்க முடியாது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர், சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர், இந்த மார்க்கத்திற்காக இவ்வளவு கஷ்டத்தை, இவ்வளவு துன்பத்தை, இவ்வளவு சிரமத்தை அனுபவித்திருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம்?